ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துவையல் வத்தல் சுட்டு வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு தான் மக்களே பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து 10 வத்தல் எடுத்துருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ நான் 3/4 தேங்காய் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதுக்கு இவ்வளோ புளி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். பாருங்க மக்களே, நல்லா மசாலா அரைப்பட்டுக்கு வத்தல் புளி உப்பு எல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சி விடணும். அரைக்கும் போது அப்பப்போ இப்படி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விடணும். இப்போ நான் திருவி வச்சுருக்க தேங்காயை அம்மியில் வச்சு அரைச்சிடலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஜீரக பொடி எடுத்துருக்கேன். முழு ஜீரகம் இல்லை, அதனால பொடி எடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு அரைச்சிடலாம். மணக்க தேங்காய் துவையல் மக்களே. என்ன தேங்காய் வந்து சாப்பாட்டுக்கு வந்து வத்தலை சுட்டு அரைச்சா தான் சூப்பராக இருக்கும். பார்த்துடுங்க. அரைப்பட்டுக்கு மக்களே துவையல் நல்லா அரைக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இதுதான் சாப்பாட்டுக்கு துவையல் அரைக்கக்கூடிய பக்குவம். இதை நம்ம வலிச்சு எடுத்துடலாம். நச்சுன்னு தேங்காய் துவையல் வத்தல் சுட்டு வச்சு அரைச்சி ரெடி ஆகிட்டு மக்களே. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க மக்களே. தேங்காய் துவையல் அரைச்சா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட முட்டை அவிச்சு வச்சுக்கலாம், ஆம்லேட்டு போட்டு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.